வருண் வந்து G20 மாநாடுக்கு போயிருக்காரு தென்னாப்பிரிக்காவுக்கு. ஆமா, அங்க போய் இறங்கி மரியாதையெல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்காரு. பாரம்பரிய முறையிலான அந்த மரியாதை எல்லாம் ஏத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் ஒரு விஸ்வகுரு அப்படின்னு சொல்லி இப்ப திரும்பியும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க மறுபடியும். ஏன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டாருனாலே விஸ்வகுரு தானே. ஆனா அவர் அங்க போன நேரம் பாருங்க, ஒரு வரலாற்று சாதனையும் இங்க நடந்திருக்கு. என்னன்னா, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்த இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வகையில சரிஞ்சு போயிருக்கு. 89 ரூபா 62 காசுங்கிற நிலைமையில வந்து நிக்குது ஒரு அமெரிக்க டாலரோட விலை. 90 100ன்னு செஞ்சுரி அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் அவரோட ஆட்சி காலத்துல. விஸ்வகுரு ஆட்சியில அப்படிலாம் நடக்கலாம். ஆமா. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஜோரான் மம்தானி நியூயார்க்கோட புதிய மேயரா பதவி ஏத்தாரு. அவர் வந்து மோடிய ட்ரம்ப் எல்லாம் கடுமையா அவரும் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ட்ரம்ப்பும் வந்து மிக கடுமையான விமர்சனங்களை அவர் மேல வச்சுக்கிட்டே இருந்தாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஒயிட் ஹவுஸ்ல போய் மம்தானி வந்து ட்ரம்ப்பை சந்திச்சிருக்காரு. சந்திச்சதுக்கு அப்புறம் நான் அவரை வந்து வேற மாதிரி நினைச்சேன். ஆனா அவர் வந்து மம்தானி அப்படி கிடையாது, அவர் ஒரு பகுத்தறிவுவாதி, அவர் ஒரு சிறந்த மேயரா இருப்பாருங்கிறதுல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு ட்ரம்ப் இப்போ மாத்தி பேசியிருக்காரு. அந்த குழந்தையே நீங்க தான் அப்படின்னு மாத்திருக்காரு. ஒரு சோகமான செய்தி தான். துபாயில் அந்த ஏர் ஷோ நடந்தது. அதில் பல ஃபைட்டர் ஜெட்ஸ், அந்த போர் விமானங்கள் வந்து ஏர் ஷோவில் கலந்துக்கிட்டாங்க. அதில் இந்தியாவை சேர்ந்த அந்த தேஜஸ் விமானமும் பங்கெடுத்திருந்தது. அதில் அந்த தேஜஸ் விமானம் எதிர்பாராத விதமாக அங்கே ஒரு விபத்து ஏற்பட்டு அது அப்படியே கீழே விழுந்து வெடிச்சு சிதறி இருக்கு, நொறுங்கி இருக்கு. அதுல இருந்த விமானி நமன்ஷ் அவருமே வந்து உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. அவர் ஹிமாச்சல் மாநிலத்தை சேர்ந்தவர், 37 வயசு ஆகுது. அவருக்கு உலகம் முழுக்க உள்ள தலைவர்கள் எல்லாரும் வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2025 நிறைய இந்த மாதிரி விபத்துகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம்.